என்னடா இது பைண்டிங் பண்றது கூட இவ்ளோ ஈஸியா மாத்திட்டீங்க. பைண்டிங் பண்ணணும்னா மெஷர்மென்ட் எடுக்கணும், கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணணும், அதுக்கு பின் பண்ணணும். இவ்ளோ வேலை இருக்கு. இது எல்லாமே இல்லாம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த ஷீட் வாங்கினீங்கன்னா 5 நிமிஷத்துல 10 புக் பைண்டிங் பண்ணலாம். இது டோட்டலா 30 பீஸ் குடுக்குறாங்க. ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், கிங் சைஸ் இப்படின்ட்டு 3 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. மூணுமே 10 10 பீஸா கொடுத்திருக்காங்க. டோட்டலா 30 பீசஸ் வரும். சோ நீங்க ஒன்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா 30 புக்ஸ் வந்து பைண்டிங் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சென்டர்ல புக் வச்சோமா, இந்த மாதிரி பேப்பர் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த பேப்பரை கிழிச்சிட்டு நீட்டா இந்த பைண்டிங் ஷீட் ஒட்டி வச்சோமா, அவ்வளவுதான் வேலையே. இதுக்கு பின் பண்ண வேண்டிய தேவையில்லை, மெஷர்மெண்ட் எடுக்கவும் தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா ஸ்ட்ராங்கா நிக்குது. கம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மாத்தி ஒட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ ஒட்டுறப்போ கொஞ்சம் நிதானமா பாத்தி ஒட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸியா பைண்டிங் வேலை முடிஞ்சிடும். எனக்கு பைண்டிங்கே பண்ண பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீட் தாராளமா யூஸ் பண்ணலாம். பைண்டிங் போட்ட அடையாளமே தெரியாது. இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தண்ணி கூட நிக்க மாட்டேங்குது. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லிங்க்னு கேளுங்க.